வணக்கம் நண்பர்களே. ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அதற்கான தீர்வு தேடி ஆருடம் சொல்லக்கூடியவர்களை, சாஸ்திரம் தெரிந்தவர்களை, ஜோதிடர்களை பொதுமக்கள் அணுகுகின்ற பொழுது, இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போன்னு சொல்கிறாங்களே, ஏன் கோயிலுக்கு போனால் தான் சரியாகுமா? கோயிலுக்கு போகலன்னா சரியாகாதா அப்படின்னு சிலர் கேட்குறாங்க. கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக சரியாகும். கோயில் இறைவன் இருக்கும் இடம். சரி, அப்போ இறைவன் இருக்கும் இடம் எந்த இடம்? நமக்குள்ளேயும் தானே இருக்கான் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். இது நாத்திகத்தனம் கிடையாது. தர்க்கவாதத்தில் ஆன்மீகத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு கேள்வி தான். அப்படி கேட்குறவங்கள நம்ம தப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா, நெஞ்சகமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சன நீர், பூசை கொள்ள வாராய் பராபரமே அப்படின்னு அந்த மகான் சித்தர் தாயுமானவர் அருளி இருக்கிறார். தாயுமானவர் தான் அப்படி சொல்லிட்டாரே, நெஞ்சகமே தான் கோயிலாச்சே, நினைவு தான் சுகந்தமாச்சே, அன்பு தானே மஞ்சள் நீர், பூசை பண்ணிடலாம், பராபரம் வந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஒன்று கவனிக்கணும், சொன்னது யார்? தாயுமானவர் சொல்லியிருக்கார். நீங்களோ நானோ சராசரி மனிதர்களோ இல்லை. சொன்னது தாயுமானவர். அவருடைய மனதின் பரிபக்குவ நிலை, தியான தவ யோகத்தின் உச்ச நிலை, இறை அருள் ஆற்றலை பெற்ற நிலை, இந்த நிலைக்கு வந்த பிறகு தான் அவர் தான் உணர்ந்ததை தான் இப்படி சொன்னாரே தவிர, ஜஸ்ட் லைக் தட் எளிமையாக எல்லாரும் ஈஸியாக இதை கடைப்பிடிச்சிருங்க, எங்கேயும் போகாதீங்க அப்படிலாம் சொல்லலை. தான் உணர்ந்ததை அவர் வெளிப்படுத்திய விதம் கவிதையாக பாடலாக வெளிப்பட்ட தருணம். அந்த நிலைக்கு உயர்ந்தவர்களுக்கு அது பொருந்தும். அந்த நிலைக்கு உயர்ந்து வராதவர்களுக்கு ஆலய தரிசனமே சிறந்ததாக பொருந்தும். ஆலயங்களுக்கு சென்று அங்கே இருக்கின்ற இறைமூர்த்தங்களை வழிபடுவது என்பது மிகப்பெரிய புண்ணிய காரியம். பெரிய பெரிய ஆலயங்களுக்கு சென்று நீண்ட வரிசைகளில் நின்று படாத பாடுபட்டு ஒரு சில வினாடிகள் தரிசனம் மட்டுமே பெறுவதுதான் ஆலய தரிசனம் என்று இல்லை. அருகில் இருக்கும் சிறிய ஆலயங்கள், அருகில் இருக்கும் அதிக கூட்டமில்லாத பெரிய ஆலயங்கள் அத்தனைக்கும் பயணம் செய்யுங்கள். அங்கே கர்ப்பஸ்தானத்தில், கர்ப்ப கிரகத்தில் வீற்றிருப்பதும் அதே ஆதி பரம்பொருள்தான். அவரை அங்கே நின்று கண்கள் மூடி பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்ற பொழுது இறையருள் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஆனால் நீங்கள் சென்று அங்கே வழிபட வேண்டியதுதான் முக்கியம். இந்த முயற்சியில் நீங்கள் சென்று அங்கிருக்கின்ற மூர்த்தத்தை வழிபாடு செய்கின்ற பொழுது அந்த இடமே மிக பிரகாசமாகும், மனம் நிம்மதியாகும், உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும். அது சிறிய கோயிலாக இருந்தாலும் சரி, மனம் ஒன்றுபட்டு நீங்கள் செய்ய வேண்டியதுதான் மிகவும் முக்கியம். அப்போது மனம் ஒன்றுபட்டு நீங்கள் வழிபாடு செய்கின்ற பொழுது தாயுமானவரை உணர்வீர்கள். உங்கள் நெஞ்சகமே கோவிலாகிவிடும். எங்கே சென்றாலும் கண்மூடித்தான் வழிபடுகின்றோம். அப்போ அது நெஞ்சுக்குள் இறைவனை வைத்துத்தான், நெஞ்சுக்குள் இருக்கின்ற இறைவனின் செவிகளில்தான் நமது பிரார்த்தனைகளை போடுகின்றோம். ஆனால் எந்த இடத்தில் இருந்து அதை செய்கின்றீர்கள் என்பது முக்கியம். நெஞ்சம் என்பது ஒரு இடம். இந்த நெஞ்சத்தை சுமந்து கொண்டு செல்கின்ற இந்த தேகத்தை எங்கே கொண்டு நிற்க வைத்து அதை செய்கின்றீர்கள் என்பது அதைவிட மிகவும் முக்கியம். நீங்கள் இருக்கின்ற இடம் தூய்மையற்ற இடமாக இருந்து, அமைதியற்ற இடமாக இருந்து, பொறுமையற்ற இடமாக இருந்து, கலவரமான இடமாகவோ, கரைபடிந்த இடமாகவோ, குற்றமான இடமாகவோ, சரியில்லாத மனிதர்கள், சரியில்லாத எண்ணங்களுடைய மனிதர்கள் இருக்கின்ற இடமாகவோ இருந்து அங்கே வழிபாடு செய்தால் அவை நிறைவு அடையாது. ஒட்டுமொத்தமாக சகல மனிதர்களும் சென்று ஓரிடத்தில் மனதை குவித்து அங்கிருக்கின்ற இறை மூர்த்தத்தை அலங்காரம் செய்து, அபிஷேகம் செய்து, மனம் குளிர, கண் குளிர பார்த்து நிறைவடைந்து மகிழ்ச்சியோடு அவரிடம் பரிமாறிக்கொள்கின்ற விஷயமாக தமது பிரச்சனைகளை பேசி, இதனை சரி செய்து கொடேன் என்று தகப்பனிடம் கேட்பது போல, தாயிடம் கேட்பது போல நாம் கேட்கின்ற பொழுது அந்த இறைவனின் ஸ்தலமாக இருக்கின்ற ஆலயம் என்பது நமது தாய் வீடு போல் ஆகிவிடும். தாய் வீட்டில் கேட்டால் எல்லாமே கிடைக்கும். சில நேரங்களில் உடனே கிடைக்கும், சில நேரங்களில் சற்று தாமதமாக கிடைக்கலாம். ஆனால் தாய் வீட்டில் கேட்டது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நெஞ்சகமே கோவில், அந்த ஆலயம்தான் நமது நெஞ்சகம். நினைவே சுகந்தம். ஆலயத்துக்கு செல்வோம் என்று நினைப்பதை சுகந்தமாக்கி கொள்ளுங்கள். மானசீகமாக இறைவனுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். உங்களுக்குள்ளும் ஒரு அபிஷேக தாரை உண்டாகும். உங்களுக்குள்ளும் உங்களுடைய ஆத்மாவுக்குள்ளும் அந்த திருச்சிற்றம்பல மேடை
அதற்குள்ளும் ஒரு அபிஷேகம் நிறைவேறும். அப்போது உங்களுடைய அத்தனை பிரார்த்தனைகளும் நிறைவேறும். கோவிலுக்கு சென்றால் குறைகள் தீரும். கண்டிப்பாக கோவிலுக்கு செல்லுங்கள். அது சிறிய ஆலயமாகவோ பெரிய ஆலயமாகவோ இருந்தாலும் கவனத்தில் கொள்ளாதீர்கள். கோவிலுக்கு கண்டிப்பாக செல்லுங்கள். அதற்கான முன்னேற்பாடுகள், பிரயத்தனங்கள், பயணங்கள், உங்களுக்கான சரி செய்து கொள்ளுதல்கள், தூய்மைப்படுத்தி கொள்ளுதல்கள், புத்தம் புதிய ஆடைகள் அணிந்து கொள்ளுதல்கள் அல்லது தூய்மையான ஆடை அணிந்து கொள்ளுதல், மனத்தெளிவு அத்தனையும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நிறைவை கொடுக்கும் இடம்தான் ஆலயம். இருந்த இடத்திலேயே இருந்து செய்வது என்பது தவசீலர்களுக்கு உரியது. அந்த நிலையை அடையாதவர்களுக்கு ஆரம்ப நிலை என்பது ஆலயங்கள் தான் தரும். கண்டிப்பாக கோயில்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள், குறைகள் தீரும்.